வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சினிமாச்சு. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. ஆமாம், அஜித்குமார் சாரோட படம் விடாமுயற்சி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸுக்கு கூட ரொம்ப விடாமுயற்சியாக தான் போராடிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு தடவை இப்போ பொங்கல் ரிலீஸுக்கு வச்சுட்டு அப்புறமா மாற்றிட்டாங்க. அப்போவுமே சொன்ன இதுக்கான காரணம் வந்து ஒரு படம் பிரேக் டவுன். இந்த படத்தினுடைய கதையை தான் நம்ம டைரக்டர் மகிழ் திருமேனி வந்து விடாமுயற்சி படத்துக்கு காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பாராமவுண்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போவும் அந்த கேஸ் ஆக்டிவிட்டியில் தான் இருக்குது. இப்போ அடுத்த ரிலீஸ் கூட என்ன ஆகும்னு தெரியாது. இதுதான் இந்த விடாமுயற்சி படத்தினுடைய நிலைமை. ஏன் இவங்களால ஒரிஜினலாக கதையை எழுத முடியலை அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நேர்மையான முறையில் கதைகளை வாங்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆங்கில படத்தில் இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னா அங்கே கூட நேரடியாக நீங்கள் வந்து உரிமை வாங்கி பண்ணலாம். மகிழ் திருமேனி மாதிரி ஒரு பெரிய இயக்குநர்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல. தயாரிப்பாளர்களை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இந்த சேனல்லே இருக்க மாட்டாங்க. இந்த படங்களெல்லாம் அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது. ரைட், ஓகே. இது ஒரு படிப்பினை. பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது டிடி நெக்ஸ்ட் லெவல். நம்ம சந்தானம் அவர்கள் வந்து ஹீரோவாக நடித்த படம். ஆல்ரெடி டிடி ரிட்டர்ன்ஸ் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இப்போ அந்த இயக்குனர் தான் மறுபடியும் டிடி நெக்ஸ்ட் லெவல் பண்ணுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். ஏன்னா டைரக்டர் ஆல்ரெடி ஹிட் கொடுத்துருக்காங்க. சந்தானம் சாரும் ஒரு திறமையான நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் வந்து என்னென்னா, இதில் குறிப்பாக சந்தானம் சார் வந்து மதகஜ ராஜா அந்த படம் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின உடனே எல்லாருமே வந்து சந்தானம் சார் வந்து மறுபடியும் அவர் காமெடியனாகவே நடிக்கணும், நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதாவது வெற்றியோ தோல்வியோ அவர் வந்து ஹீரோவாகவே பயணிப்பார். அதில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேட் பண்ண முடியுமாங்கிறத தான் யோசிப்பார். ஏன்னா மறுபடியும் காமெடியனாக இறங்கி பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் மார்க்கெட் இல்லாத ஒரு நடிகரெல்லாம் அவர் இல்லை. வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம். ஒரு 2-3 படம் சரியாக போகாததுனால எந்த ஹீரோவும் இறங்கி போய் வந்து அடுத்த ஒரு காமெடியனாகவோ நடிக்கிறாங்களா? கிடையாது. அப்படிங்கும்போது என்ன, காமெடி ஆக்டர் மட்டும் ஹீரோவாகிட்டு மறுபடியும் காமெடியனாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது புரியலை. அதனால் அந்த மாதிரி கருத்தெல்லாம் வைக்க வேண்டாம். சந்தானம் சார் வாங்க, கண்டிப்பாக சக்ஸஸை கொடுப்பீங்க, நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சார். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சங்கர் சார். இப்போ சங்கர் சார் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இந்தியன் 2 வந்து அட்டர் ஃப்ளாப்பு. இப்போ கேம் சேஞ்சரும் அதே நிலைமைக்கு ஆகிடுச்சு. இந்த நிலையில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. பார்த்தீங்கன்னா வேல்பாரி இல்லாமல் எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக வந்து வேல்பாரி சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரி கதைகளை அவர் தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர் அரசியல் கதைகள் பக்கம் போகாமல் இருந்தாருன்னா போதும். அவருக்கு இந்த வாய்ப்பு அமையுமா அப்படிங்கிறது தான் இப்போ சந்தேகமாக இருக்குது. ஏன்னா 2 தோல்விகள் மிகப்பெரிய தோல்வி. அதனால் பார்ப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். அப்புறம் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் மிஸ்கின் அவர்கள். அவர் வந்து பாட்டல் ராதா அப்படிங்கிற ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச்சில் வந்திருந்தார். அப்போ அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து, அதாவது சும்மா நம்ம நண்பர்களுக்குள்ள பேசிக்குவோம் இல்லையா, அதை தான் வந்து மேடையில் பேசிகிட்டே இருந்தார். அது அங்கே நிறைய விஐபி டைரக்டர்ஸும் இருந்தாங்க, ஆக்டர்ஸும் இருந்தாங்க. ஒன்றும் பண்ண முடியல, எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர் சிரிக்கிறத பார்த்தோன்னா இன்னும் அதிகமாக அதே மாதிரியே தான் பேசிகிட்டு இருந்தார். மிஷ்கின் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பெரிய ஜாம்பவான் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார் போல இருக்குது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட மேடை நாகரிகம் என்னன்னு தெரிஞ்சு தான் பேசுவாங்க. ஆனால் மிஷ்கினை பொறுத்த வரைக்கும் எல்லா கதையுமே டப் அடித்து வந்தவர் தான். ஈவன் சீன் கூட அப்படியே சுடுவார். ஏன் ஷார்ட் வைஸாக கூட அப்படியே சுட்டு தான் எடுப்பார். அதனால் அவர் மேடையில் இந்த மாதிரி பேசுகிறது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். ஒருவேளை ஓன் கிரியேட்டிவிட்டியெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா அவருக்கு அந்த அவை அடக்கம்
சபை நாகரிகம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ இது புஷ்பா 2. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அடிஷ்னலாக மறுபடியும் 20 நிமிஷத்தை சேர்த்து 3 மணி 40 நிமிஷம் அப்படிங்கிற லெவலில் விடுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்போ ஹிந்தியில் வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல வசூலை பெற்றுச்சு. வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 கோடிக்கு மேலே இது கலெக்ட் ஆகிடுச்சுருக்கு. இங்கே இந்திய படங்களில் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறது வந்து டங்கல் படம், அமீர் கான் நடித்தது. அந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2024 கோடி. ஒருவேளை அதை ஃபீட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி 20 நிமிஷம் அடிஷ்னலாக ஆட் பண்ணி விட்டு அதில் கொஞ்சம் கலெக்ஷனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க போல இருக்குது. இது எந்த வகையில் சாத்தியமாக இருக்கும்னு தோணலை. கண்டிப்பாக சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதாவது டங்கல் படம் வந்து அவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சது எங்கேன்னு கேட்டிங்க, சைனாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேலே சைனாலே அது கலெக்ட் ஆச்சு. அதே மாதிரி இவங்க அந்த மாதிரி சைனா பக்கம் எதுவும் ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டு 20 நிமிஷம் கூடுதலாக வச்சு இங்கே எந்த ரசிகர்களை ஏமாத்துறதுக்கு இந்த வேலைன்னு எனக்கு புரியலை. ஓகே, பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது நம்ம இயக்குனர் அட்லி அவர்கள். உங்களுக்கு தெரியும், தெரி, பிகிலு அப்படின்னு சிறப்பான படங்களை கொடுத்தவர். இவர் வந்து சமீபத்தில் ஹிந்தியில் போய் கூட ஜவான் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் டைரக்டர் ஆனார். இப்போ அதோடு நிறுத்திக்காமல் இவர் இன்னொரு வேலை பார்த்தாரு. என்னன்னா, இவர் தமிழில் இயக்குன தெரி படம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹிந்தியில் வந்து பேபி ஜான் அப்படிங்கிற பேரில் அதை வந்து இன்னொரு டைரக்டரை சொல்லி, அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தரை சொல்லி இயக்குனராக போட்டு அந்த படத்தை தயாரித்தார். இப்போ அந்த படம் தான் இவரை வந்து ரொம்ப காலை வாரி விட்டுருக்கு. என்னென்னா, ஒரு 150 கோடி பட்ஜெட்டில் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. அந்த படம் மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடியை தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் ஆகிருக்கு. இதனால் அட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது என்னன்னா, அட்லி மாதிரி இயக்குனர்கள் வந்து இங்கே தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு 150 கோடியை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 படம் தயாரிக்கலாம். ஆமாம், அதாவது நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நிறைய இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு 50 படத்தை தயாரிக்கும் போது கண்டிப்பாக அதில் ஒரு 25 படமாவது மிகப்பெரிய ஒரு வருமானத்தை இவருக்கு கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்தது மாதிரி அமையும். அதை விட்டுட்டு இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இறங்கினாருன்னு தெரில. இப்போ சம்பாதிச்ச பணத்தில் கிட்டத்தட்ட பாதி பணம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி இயக்குனர்கள் வந்து இந்த மாதிரி பெருசாக போய் அகப்படாமல் சின்ன சின்ன அமௌண்ட்டு கொடுத்து நிறைய இளம் இயக்குனர்களை உருவாக்குறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்தா நல்லது. ஓகே, பார்ப்போம். அடுத்தது நம்ம ரஹ்மான் சார் ஒரு சமீபத்தில் வந்து அனிருத்துக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. என்னன்னா, நீங்கள் வந்து கிளாசிக்கல் மியூசிக்கை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் நிறைய கிளாசிக்கல் பாடல்களையும் கொடுக்கணும். இது வந்து உண்மையிலே சூப்பர் அட்வைஸ். ஏன்னா நமக்கே தெரியும், அனிருத் சாரோட பாடல்களில் வந்து கிளாசிக்கல் வகை பாடல்கள் வந்து ரொம்ப அரிதாக தான் இருக்கும். அதை நோட் பண்ணி தான் ரஹ்மான் சார் இந்த அட்வைஸ் கொடுத்துருக்காரு. உண்மையிலே சூப்பர்ப்பா, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க மத்தியில் இந்த மாதிரி மைனஸையும் சொல்லி அட்வைஸ் பண்ணுறவங்க தான் உண்மையிலே நல்ல மனிதர்கள். ரஹ்மான் சார் இந்த இடத்துலையும் நான் நல்ல மனிதன் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ அனிருத் பிரதர், நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. உங்கள்கிட்ட இருந்து மறுபடியும் ரஹ்மான் சாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கை எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி சினிமா செய்திகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. பாய்.